ஜெய் சாயிராம். நம்மிடம் இல்லாதவற்றை நினைத்து நினைத்து கவலை கொள்வதை விட்டுவிட்டு, கவலைப்படுவதை விட்டுவிட்டு இருப்பதை நினைத்து பெருமை கொண்டால் நம் வாழ்வு மிக மிக சிறப்பானதாகவே மாறும், சந்தோஷமாகவே இருக்கும். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, இன்று உனக்கு அமோகமான நாள். உன் அப்பாதான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். நிச்சயமாக அதிர்ஷ்டசாலி ஆவதற்கான நேரமும் காலமும் உனக்கு நெருங்கி இருக்கிறது, உன்னை சூழ்ந்து இருக்கிறது என் பிரியமே. என் அன்பு பிரியமே, உன்னுடைய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு எண்ணமும் அவற்றுக்கான பலனை நிச்சயமாக கொடுக்கும் என்பதை தீர்க்கமாக நம்பு. அனைத்தின் கூட்டு சக்திதான் உன்னுடைய முன்னேற்றத்திற்கும் காரணம் என்பதையும் புரிந்து நடந்து கொள். உன்னுடைய எண்ணமும் செயலும் எப்பொழுதுமே உயர்ந்ததாகவே இருக்கட்டும். நீ தேடிக்கொண்டிருக்கும் ஒன்றை அடைவதற்கு உனக்கு தேவையான ஆற்றலை, சக்தியை நீ வேறு எங்கெங்கோ தேடிக்கொண்டிருக்கிறாய் என் பிரியமே. தேடி தேடி அலைந்து கொண்டே இருக்கிறாய். ஆனால் அது உனக்குள்ளேதான் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளும் தருணம் நிச்சயமாக அந்த தருணத்தில் வெற்றியை நீ வெகு விரைவில் அடைந்து விடுவாய் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உன்னுடைய லட்சியம் எது? உன்னுடைய நோக்கம் என்ன? உன்னுடைய லட்சிய பாதையை நீ அறிந்து கொள்ளாமல், அதை புரிந்து கொள்ளாமல் எதையுமே உன்னால் சாதிக்க முடியாது. அப்படி லட்சியம் என்ன என்பதை சரியாக உணர்ந்து கொள்ளாமல் நீ ஒரு பாதையில் பயணித்தால் நிச்சயமாக அந்த பாதை வழி தவறி லட்சியத்தை அடைய முடியாமலேயே போய்விடும். அதை மனதில் வைத்து செயல்படு. உன்னுடைய லட்சியம் இன்னும் லட்சிய பாதையிலிருந்து ஒருபோதும் விலகிவிடவில்லை. நீயும் விலகிவிடாமல் இரு என் பிரியமே. உனது லட்சியம் மிக உயர்ந்ததாகவே இருக்க வேண்டும், மிக மிக பிரம்மாண்டமாகவே இருக்க வேண்டும். ஆம் என் பிரியமே, எப்பொழுதும் உன் மனதில் எதிர்மறை எண்ணங்களை விட்டுவிட்டு நேர்மறையான எண்ணங்களோடு, நேர்மறை சிந்தனையோடு உன்னை சுற்றி இருக்கும் மற்றவர்களுடைய எதிர்மறையான எண்ணங்களை காதில் கொஞ்சம் கூட வாங்கிக் கொள்ளாமல் கடினமாக உழைத்தால் நீயும் வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமாக முன்னேறலாம். இதை உணர்த்தும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாமா? உன்னுடைய மாற்றம் நிச்சயமாக பிரம்மாண்ட மாற்றமாகவே இருக்கும். அதிர்ஷ்டசாலியாவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் உனக்கு நெருங்கி இருக்கிறது. ஒரு ஊரில் 2 தோழிகள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள். பக்கத்து பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவர்கள் 2 தோழிகளும். இருவருமே தின உழைப்பாளிகள்தான். ஒரே இடத்தில் வேலை செய்தார்கள். போதிய வருமானமே இல்லாததனால் இருவருமே மிக கஷ்டத்தில் இருந்தார்கள். இப்படியே அவர்களுடைய வாழ்வு போய்விடக்கூடாது, எப்படியாவது உழைத்து முன்னேறியே ஆக வேண்டும் என்று அடிக்கடி சிந்தித்து கொண்டே இருப்பார்கள் 2 தோழிகளும். முதல் தோழியிடம் நிறைய யோசனைகள் இருக்கும், ஆனால் அதை செய்யவே மாட்டாள். ஆனால் 2வது தோழியிடம் யோசனைகள் இருக்கவே இருக்காது, ஆனால் செயல்முறைப்படுத்துவதற்கான ஆர்வம் அவளிடம் நிறையவே இருக்கும். ஒரு நாள் இருவருமே மதிய உணவு இடைவேளையின் பொழுது வழக்கம் போல எதிர்காலத்தை பற்றி பேசிக்கொண்டு இருந்தார்கள். எப்படியாவது ஏதாவது செய்து வாழ்க்கையில் முன்னேறிவிட வேண்டும், வருமானத்தை உயர்த்தியே ஆக வேண்டும் என்று பேசிக்கொண்டிருக்கும் பொழுது முதலாவது தோழி ஒரு யோசனை சொன்னாள். 2 பேரும் மாடுகள் வாங்கி பால் வியாபாரம் செய்தால் என்ன என்று யோசனை சொன்னாள். கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டால் நிச்சயமாக முன்னேறிவிடலாம், நிறைய வருமானமும் கிடைக்கும் என்று சொன்னாள். அந்த யோசனை மற்றும் ஒரு தோழிக்கும் பிடித்தது. 2 பேரும் சந்தைக்கு போய் மாடுகள் வாங்கி வந்து பால் வியாபாரம் செய்யலாம் என்று முடிவு செய்தார்கள்.
தங்களுடைய வீட்டிற்கும் போனார்கள். அன்று இரவு கழிந்தது. மறுநாள் முதலாவது தோழி சொன்ன அந்த இடத்திற்கு நேராக மாடு வாங்குவதற்காக வந்தாள். தோழிக்காக காத்திருக்க ஆரம்பித்தாள். ஆனால் தோழி வரவே இல்லை. சிறிது நேரம் காத்திருந்து அவள் மட்டும் மாடுகளை வாங்கிக் கொண்டு வீடு புறப்பட்டாள். அந்த மாட்டை வைத்துக்கொண்டு மிக மிக கஷ்டப்பட்டு உழைத்தாள். உழைத்து மாட்டை எப்படி பராமரிக்க வேண்டும், என்ன தீவனம் கொடுக்க வேண்டும், எப்படி கொடுத்தால் பால் நன்றாக சுரக்கும் என்று ஆராய்த்து செய்து கடினமாக உழைக்கவும் ஆரம்பித்தாள். மாட்டுக்கு உணவு போடுவது, சுத்தம் பண்ணுவது, பால் கறப்பது, அந்த பாலை எடுத்துட்டு போய் விற்பது என்று தன்னுடைய உழைப்பிற்கே மூலதனமாக மிக பிரம்மாண்டமாக உழைக்க ஆரம்பித்தாள். 2 வருடத்தில் அவளிடம் நிறைய மாடுகள் சேர்ந்ததால் பண்ணையும் வைக்க ஆரம்பித்தாள். சில வருடத்தில் மிகப்பெரிய பணக்காரராகவும் ஆகிவிட்டாள் தோழி. ஒரு வசதியான வாழ்வை வாழ்ந்து கொண்டும் இருந்தாள். அவளுடைய மாட்டுப் பண்ணைக்கு மேலும் சில மாடுகள் தேவைப்பட்டது. அதை வாங்குவதற்காக ஒரு கிராமத்திற்கு சென்றால் அப்பொழுதுதான் அவளுக்கு தன்னுடைய பழைய தோழியுடைய ஞாபகமும் வந்தது. வந்துவிட்டோம், அப்படியே தோழியை பார்த்துவிட்டு போகலாம் என்று நினைத்து அவளும் ஒருவரிடம் விசாரிக்கலாம் என்று போனாள். பார்த்த உடனேயே கண்டுபிடித்து விட்டால் அவள் வேறு யாருமே அல்ல, தன்னுடைய தோழிதான் என்பதை கண்டுபிடித்து விட்டாள். எப்படி இருக்கிறாய் என்று கேட்டால் அழுக்கான கிழிந்த உடையோடு இருந்த அந்த பெண்ணும் தன்னை நோக்கி மிக பிரம்மாண்டமாக அழகான உடை அணிந்து வரும் அந்த தோழியை பார்த்தாள். உற்று பார்த்தால் அப்பொழுதுதான் அவளுக்கும் புரிந்தது தன்னுடைய தோழி என்று. நன்றாக இருக்கிறேன் என்று மிக மிக சோகமாக சொன்னாள் தோழி. பார்த்தே ரொம்ப நாள் ஆகிவிட்டது, நிறைய வியாபார ஐடியாவெல்லாம் வைத்திருப்பாயே, என்னை விட மிக சிறந்த ஆளாக இருப்பாய் என்று நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் நீ இங்கு ஏன் இந்த நிலைமையில் இருக்கிறாய் என்று கேட்டாள். அதற்கு மற்றொரு தோழி, இந்த பண்ணையில் கூலி வேலை செய்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை அப்படியே தான் இருக்கிறது. ஆனால் நீ நன்றாக இருக்கிறாய் போல, ஆண்டவன் உனக்கு நிறைய ஆசிர்வாதம் செய்திருக்கிறார் போல் இருக்கிறது. உனக்கு அள்ளி அள்ளி கொடுத்த ஆண்டவன் எனக்கு கிள்ளி கூட கொடுக்கவில்லை. என்னுடைய நிலைமை அப்படியே தான் இருக்கிறது. நான் இன்னும் வறுமையிலே தான் தவித்து கொண்டிருக்கிறேன் என்று கவலையோடு சொன்னால் மற்றொரு தோழி. இதை கேட்ட மற்றொரு தோழி சிரித்து கொண்டே, எனக்கு ஒரு சந்தேகம், நீதான் அன்று மாடுகள் வாங்கலாம், பால் வியாபாரம் செய்யலாம் என்று சொன்னாயே, மாட்டு சந்தைக்கும் வரவில்லையே, ஏன், என்னவாயிற்று என்று கேட்டாள். உனக்காக நான் மிக அதிக நேரமாக காத்து கொண்டிருந்தேன், ஆனால் நீ வரவே இல்லை, ஏன் வரவில்லை என்று கேட்டாள். அதற்கு தோழி சொன்னால், அன்று என்னுடைய சிந்தனையில் பல யோசனைகள் ஓடியது. மாடு வாங்கி அந்த மாடு நன்றாக பராமரிக்கப்படாமல் அந்த மாடு இறந்துவிட்டால் நாம் என்ன செய்வது? அதே போல மாடுகள் நிறைய பால் கறக்கவில்லை என்றால் நாம் என்ன செய்வது? அந்த பாலை யாருமே வாங்கவில்லை என்றால் என்ன செய்வது என்று பல யோசனைகள் எனக்குள் எழுந்தது. அந்த யோசனைகள் வந்ததும் எனக்கு மாடு வாங்கும் எண்ணமே விட்டு போயிற்று. எதிர்மறையான சிந்தனைகள் நிறையவே என் மனதில் ஓடியதால் அந்த ஒரு மாடுகள் வாங்கும் எண்ணத்தை நான் விட்டுவிட்டேன். அதனால்தான் சந்தைக்கும் வரவில்லை என்று சொன்னாலாம். அதை கேட்ட மற்றொரு தோழி சிரித்து கொண்டே, வாங்காத மாட்டுக்கு இப்படியெல்லாம் எதிர்மறையாக சிந்தித்து உன்னுடைய யோசனையையே விட்டுவிட்டாயே என்று கேட்டாலாம். அதற்கு பிறகு, சரி, நான் போய்கொண்டு வருகிறேன், உனக்கு ஏதாச்சும் உதவி தேவையென்றால் என்னை வந்து பார் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள்.
தன்னுடைய தோழியுடைய வளர்ச்சியை பார்த்து, நான் யோசனை கொடுத்தேன், ஆனால் அவள் நன்றாக இருக்கிறாள், என்னுடைய நிலைமைதான் எந்த வளர்ச்சியும் இல்லாமல் போய்கொண்டே இருக்கிறதே என்று நினைத்து வருத்தத்தோடு தன்னுடைய வீட்டிற்கு வந்து தன்னுடைய எண்ணத்தை மிகவும் ஆர்வமாக சிந்திக்க ஆரம்பித்தாள். கடைசியாக இறுதியான முடிவோடு, என்ன ஆனாலும் பரவாயில்லை, மாடுகளை வாங்கியே தீருவேன் என்று முடிவு செய்துவிட்டு அவளிடம் இருந்த சிறு பொருட்களை விற்று காசை எடுத்துக்கொண்டு அடுத்த நாளே மாடு வாங்கி வந்து அதை வைத்து கடினமாக உழைக்க ஆரம்பித்தாள். கடினமாக உழைக்கவும் ஆரம்பித்தாள். என்னதான் கடினமாக உழைத்தாலும் அவருடைய மனதில் ஒரு ஓரமாக ஒருவேளை ஏதாவது தவறு நடந்துவிடுமோ என்ற பயம் இருந்து கொண்டே இருந்தது. அப்படி நடந்தால் என்ன செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஓடிக்கொண்டே இருந்தது. அவளுடைய எண்ணத்தோடு விளைவாக எதுவுமே மாறவில்லை. கொஞ்ச நாளில் அந்த மாடும் நோய்வாய்ப்பட்டு இறந்தும் போனது. பெருத்த நஷ்டமும் ஏற்பட்டது. வேறு ஒரு விதமாக முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து அப்படி நினைத்து கொண்டு தன்னுடைய பழைய தோழியை சந்திக்க சென்றாள் அந்த தோழி. மாட்டுப்பண்ணை, அது மட்டுமல்ல விவசாயமும் செய்து கொண்டு இருப்பதையும் பார்த்தாள். நானும் விவசாயம் செய்தே தீர வேண்டும் என்று நினைத்து அவளிடம் இருந்த ஒரு சிறிய நிலத்தில் பயிரிடவும் ஆரம்பித்தாள். என்னெல்லாம் செய்கிறாள் என்பதை தினமும் அவளுடைய நிலத்தை போய் பார்த்துவிட்டு வந்து அதே மாதிரி தன்னுடைய நிலத்தையும் பராமரிக்கவும் ஆரம்பித்தாள். பயிர்களை அறுவடையும் செய்யும் நாளும் வந்தது. ஆனால் அவளுடைய தோழிக்கு நிறைய லாபமும், ஆனால் மற்றும் ஒரு தோழிக்கு எதிர்மறையான சிந்தனைகள் மட்டுமே இருந்து கொண்ட தோழிக்கு குறைவான லாபமும் வந்தது. நானும் கடினமான உழைப்பை போட்டேன். மிக மிக சோகத்தோடு உட்கார்ந்து யோசிக்கவும் செய்தால் அப்பொழுதுதான் அவளுக்கு ஒரு விஷயம் புரிய வந்தது. ஏன் நமக்கு மட்டும் இவ்வளவு ஆகிறது என்பதை அவள் தீர்க்கமாக யோசனை செய்தாள். அப்பொழுது மிக மிக கவலையான முகத்தோடு ஒரு துறவியை போய் பார்த்தால் எல்லாம் புரிந்துவிடும் என்று நினைத்து ஒரு துறவியை போய் அவளிடம் உள்ள கஷ்டம், அவளிடம் உள்ள குறைகள் அனைத்தையும் அந்த துறவியிடம் சொல்லி இதற்கு என்ன தீர்வு என்று கேட்க சென்றாள். துறவியிடம் போய் தன்னுடைய அனைத்து கஷ்டத்தையும் கூறி தான் என்னென்ன செய்தேன் என்பதை அனைத்தையும் கூறிவிட்டு, ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஆகிறது, என்னுடைய தோழியும் நன்றாக இருக்கிறார் என்று தன்னுடைய கஷ்டமான சூழ்நிலையை துறவிக்கு புரிய வைத்தாள். வாழ்க்கையில் எந்த வளர்ச்சியுமே இல்லை, தயவு செய்து வாழ்க்கையில் முன்னேற ஏதாவது ஒரு நல்ல வழியை சொல்லுங்கள் என்று கேட்டாள். துறவி அவளுடைய கதையை நன்கு கேட்டு பிறகு, மகளே, உன்னுடைய எண்ணம்தான் உனக்கு உன் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கிறது. உன்னுடைய எண்ணத்தால் தான் நீ எதையுமே செய்ய முடியாமல் வளர்ச்சியடையாமல் இருக்கிறாய் என்பது ஏன் உனக்கு இன்னும் புரியவில்லை என்று கேட்டாராம். எதிர்மறையான சிந்தனை, உன்னை சுற்றி இருக்கும் நபர்களுடைய எதிர்மறை எண்ணங்களோட தாக்குதல், இதுதான் உன்னுடைய தோல்விக்கு காரணம். அதனால்தான் நீ புத்திசாலியாக கடினமாக உழைத்தாலும் அது அனைத்தும் உன்னுடைய தோல்விக்கு காரணம். உன்னுடைய தோழி அவளுடைய கவனம் முழுவதுமே அவளுடைய லட்சியத்தில் இருந்ததால் தான் அவளால் வெற்றி பெற முடிந்தது. உன்னுடைய எதிர்மறையான எண்ணங்களை விட்டுவிட்டு நேர்மறையான எண்ணங்களோடு உன்னை சுற்றி இருக்கும் மற்றவர்களுடைய எதிர்மறையான எண்ணங்களை காதில் கொஞ்சம் கூட வாங்கிக் கொள்ளாமல் கடினமாக உழைத்தால் நீயும் வாழ்க்கையில் பிரம்மாண்டமாக முன்னேறலாம் என்று சொன்னாராம். அவளும் தன்னுடைய தவறுகளை உணர்ந்து துறவிக்கு நன்றியும் சொல்லிவிட்டு வாழ்க்கையில் நேர்மறையான எண்ணத்தோடு முன்னேறினாள். நிச்சயமாக பிரம்மாண்ட வெற்றியை எட்டி
பிடித்தால் தன்னுடைய தோழியைப் போல. நேர்மறையாக கனவு காண்டால் நிச்சயமாக நேர்மறையாக பிரம்மாண்ட வெற்றி நம் கைகளுக்கு கிடைக்கும். எதிர்மறையாக சிந்தனை செய்யாமல் நேர்மறையாக சிந்தனை செய்து நாம் அடைய வேண்டிய லட்சியத்தை அடைந்தே தீரலாம் என்ற பிரம்மாண்ட ஒரு நிகழ்வை இந்த கதை மூலம் தெரிந்து கொள்ளலாம். என் அன்பு பிரியமே, வாழ்க்கையில் யாரையுமே நம்பி இருக்காதே. லட்சியம் இல்லாமல் நம்பிக்கை இல்லாமல் நீ செய்யும் மிகப்பெரிய ஒரு விஷயம் நிச்சயமாக தோல்வியில் கொண்டு போய் உன்னை சேர்த்துவிடும். வாழ்க்கை வெளிச்சம் பெற லட்சியத்தை உருவாக்கி அதை நோக்கி நேர்மறையாக ஓடிக்கொண்டே இரு. நிச்சயமாக அளவில்லாத நன்மைகளை பெறுவதற்கு உன்னிடம் இருக்கும் நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக்கொள். நிச்சயமாக பிரம்மாண்ட வெற்றி உனக்காகவே காத்திருக்கும். வெற்றியை பற்றி சிந்திக்க ஆரம்பித்து விட்டாலே உன்னுடைய வேகத்தை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது என் பிரியமே. உன்னுடைய சிந்தனைகளில் நீ எதை அடைய விரும்புகிறாயோ அது மட்டுமே நிரம்பி இருக்கும்படி பார்த்துக்கொள். உண்மையில் அறியாமைதான் மிகப்பெரிய தவறு. அறியாமையை போக்கி அறிவை பெற்றுக்கொள்வதுதான் இன்பமயமான வாழ்வு என்பதை புரிந்து கொள். எதிர்மறை எண்ணங்களை விட்டுவிட்டு நேர்மறையாக வாழ நினைத்தால் நீ நினைக்காத வெற்றியையும் நிச்சயமாக எட்டிப்பிடித்தே விடலாம். நான் எப்பொழுதுமே உனக்கு கூறுவது போல, நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிலை, நீ கடந்து கொண்டிருக்கும் இந்த நிலைமை உனக்கு எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்கவும் முடியாது, இருந்துவிடவும் முடியாது. இந்த மனித வாழ்க்கையில் சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கும். ஒரு முறை நடந்த நிகழ்வுகள் மீண்டும் மறுமுறை நடக்க வாய்ப்பே குறைவுதான். போனது போனதுதான், கடந்து போனது போனதாகவே தான் இருக்கும். அப்படித்தான் நீ இப்பொழுது கடந்து கொண்டிருக்கும் உன்னுடைய கஷ்டங்களும் வேதனைகளும் நீ ஒரு முறை கடந்துவிட்டால், ஒரு முறை நம்பிக்கையோடு தாண்டிவிட்டால் உன் வாழ்க்கையில் மீண்டும் அந்த கஷ்டமும் வேதனையும் உன்னை நெருங்காது. நெருங்கும்படி நான் உன்னை விட்டுவிடவும் மாட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்பொழுது கடந்து கொண்டிருக்கும் உன்னுடைய நிலைமையை இந்த ஒரு முறை மட்டுமே நீ கடந்து போகப் போகிறாய். எனவே அதற்குள் மனதை போட்டு வருத்தி கொண்டு நான் மட்டுமே கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறேனே, என் வாழ்க்கையில் மட்டும் சோதனைகள் மட்டுமே எப்பொழுதும் சூழ்ந்து கொண்டே இருக்கிறதே, நான் மட்டுமே கண்ணீரோடே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்ற நினைப்பை உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. உன்னைப் போல் கஷ்டப்படுபவர்கள், வேதனைப்படுபவர்கள் இந்த உலகத்தில் மிக அதிகமாகவே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்பொழுது நீ கஷ்டத்தை அனுபவிக்கிறாய் என்றால், இப்பொழுது உன் சோதனைகளை நீ தாண்டி கொண்டிருக்கிறாய் என்றால், உனக்கான மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி உனக்காக காத்து கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம். இனி வரும் நாட்களில் இப்படியாப்பட்ட சோதனைகளை நீ கடக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் ஒரு முறைதான் வாழ்க்கையில் கஷ்டத்தை பார்த்து விட்டாயே, பின் எப்படி உன்னால் கடக்க முடியும்? இதுவே நிரந்தரமல்ல என்பதுதான் உண்மையிலும் உண்மை. மாறிக்கொண்டே இருக்கும் அனைத்துமே, மாற்றம் ஒன்றே மாறாதது. உன் கஷ்டங்களை நடு பகுதி வரை தாண்டிவிட்டாய். இன்னும் கொஞ்ச தூரம்தான், கொஞ்ச காலம்தான். எல்லாமே உனக்கு சாதகமாக அமையும் நேரம் எல்லாம் கூடி வந்திருக்கும். இந்த சமயத்தில் மனதை போட்டு வருத்தி கொண்டு, குழப்பிக்கொண்டும், வேதனைப்படுத்தி கொண்டும் அடுத்து என்ன செய்வது என்ற சிந்தனையே இல்லாமல் அப்படியே உட்கார்ந்திருப்பதாலும் எதுவுமே இங்கு மாறப்போவதே இல்லை. உன்னுடைய சுமையை இறக்கி வைப்பதற்கு இன்னும் கொஞ்ச அவகாசம்தான் இருக்கிறது, கொஞ்ச நேரம்தான் இருக்கிறது. அதற்குள் மனதை போட்டு குழப்பிக்கொண்டு நீயே உன் வாழ்க்கையில் அவசரப்பட்டு விடாதே. வாழ்க்கை ஒரு முறைதான். எத்தனை துன்பங்களை நீ சந்தித்தாலும் நீயும் பாக்கியசாலிதான். நான் சொல்வது உனக்கு புரிகிறதா?
சோதனைகளை அனுபவிப்பவன்தான் பாக்கியசாலி. இறைவனின் முழு கருணையான பார்வை எப்பொழுதுமே பாக்கியசாலி மீதுதான் இருக்கும். சோதனைகளை தைரியமாக எதிர்கொள்கிறவன் மீதுதான் இருக்கும். எப்பொழுதுமே இறைவனின் துணை முழுவதுமாக அவர்களிடம்தான் இருக்கும். அப்படியென்றால் நீ பாக்கியசாலிதானே? உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும் என் பிள்ளையே. பொறுமை, நம்பிக்கை, பக்தி மட்டும் உன் உள்ளத்தில் இருந்தால் போதும். இந்த உலகமே உன் காலடியில்தான். நீ அனைத்திலும் ஜெயிக்கப் போகிறாய் என் பிள்ளையே. உனக்கான சந்தோஷம் காற்றில் கலந்து அந்த காற்றை நீ சுவாசிக்கப் போகிறாய். உனக்கான நிம்மதியும் சந்தோஷமும் உன் சாயப்பாவாகிய என்னை நினைக்கும் பொழுது உனக்குள் ஒரு புத்துணர்வு உணர்வை ஏற்படுத்த செய்யும். நான் அதை என் தங்கமான பிரியத்துக்காக ஏற்படுத்துவேன். அது நீ என்மேல் கொண்ட உண்மையான அன்பின் வெளிப்பாடுதான். கண்ணின் கண்மணியாய் உன்னை நான் காப்பேன். என்னுடைய உயிராய் உன்னை காப்பேன். நான் உனக்கு கொடுக்கும் ஆசிர்வாதமும் அன்பும் நீயே எதிர்பார்க்காத வண்ணம் இருக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல திருப்பங்கள் நிகழப் போகிறது. நீயே அதிசயிக்கும் வண்ணம் எல்லாம் மாறப்போகிறது உன் வாழ்க்கையில். என் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியத்தின் உச்சியில் நிற்கப் போகிறாய். ஓடோடி வந்து உன் சாயப்பாவிடம் என் வாழ்க்கை மீண்டு விட்டது, என் வாழ்க்கையை மீட்டு விட்டீர்கள் சாயிநாதரே, நான் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறேன். துன்பம் என்ற பேச்சுக்கே என் வாழ்க்கையில் இடமில்லை. என் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே என்னிடம் வந்து சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போகிறாய். எனக்கு நன்றி மேல் நன்றி சொல்லப் போகிறாய். அந்த சந்தோஷ வாழ்க்கையை பெற தயாராகு, ஆயத்தமாகு. என் கண்மணியான பிள்ளைக்கு நல்லது நடக்காமல் வேறு யாருக்கு நடக்கும்? நல்லதை மட்டுமே நினை, நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். உனக்கான கடைசி காலகட்டம் இது. உன் கஷ்டத்திற்கான கடைசி காலகட்டம் இது. என்னுடைய ஒளி நிச்சயமாக உன் வாழ்வில் நல்ல ஒளி ஏற்றத்தோடு விளங்கும். வெளிச்சமான பாதை உன் கண்களுக்கு தெரியும். நிச்சயமாக ராஜ வாழ்க்கையை கம்பீரமாக வாழப்போகிறாய். உனக்கு துணையாக உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக எதை நினைத்தும் வருந்தாதே, வேதனைப்படாதே, கண்ணீரை வீணாக வீணடிக்காதே. உன்னுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும், உன்னுடைய பிரார்த்தனைகள் எது வேண்டுமானாலும் இருந்தாலும் நிச்சயமாக நான் அதை உனக்காகவே உருவாக்கி தருவேன். கடன் தொல்லைகளெல்லாம் உன்னை விட்டு விலகப் போகிறது. வர வேண்டியது உன்னிடம் வந்து சேரும். செல்வ செழிப்போடும் மகிழ்ச்சியோடும் ஆனந்தத்தோடும் நீ வாழ்வதற்கு நம்பிக்கை என்ற ஒன்று உன் மனதில் முழுமையாக இருக்க வேண்டும். பொறுமையாக காத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த செய்தியை நான் உனக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன், நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறேன். ஆனால் உன்னுடைய பிரச்சனைகளாலும் போராட்டங்களாலும் ஏனோ நீ அதை வாங்கவும் மறுக்கிறாய், நிறைவேற்றவும் மறுக்கிறாய், புரிந்து கொள்ளவும் மறுத்து விடுகிறாய். நம்பிக்கையோடு இருக்கும் என் பிள்ளையை எப்பொழுதும் சாயப்பா விட்டுவிடவே மாட்டேன். நீ விரும்பிய வாழ்வு, நீ விரும்பிய வேலை, இது நாள் வரை எதற்காக காத்திருந்தாயோ அனைத்தும் உன்னை சேர்ந்து உன்னிடம் சேரும் நேரம் வெகு தொலைவில் இல்லை. நான் அதை உன்னிடம் கொடுப்பதற்காகவே அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டே இருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக இரு. உனக்கு வரவேண்டியது உன்னிடம் வந்தே தீரும். என் அன்பு குழந்தா, உன் வாழ்வில் யார் என்ன சதி செய்தாலும் இறுதியில் வெல்லப் போவது நீயாகத்தான் இருப்பாய், நீயாகத்தான் இருப்பாய். இன்னும் சில காலம் பொறுமையாக இரு. உன்னுடைய வேண்டுதல்கள், விருப்பங்கள், ஆசைகள் அனைத்தையும் நான் ஒவ்வொன்றாக நிறைவேற்றித் தருவேன். உனக்காகவே நிறைவேற்றுவேன். நான் உன்னோடு இருக்கும் வரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் எந்த ஒரு வீண் பயமோ வேதனையோ கலக்கமோ தேவையே இல்லை. நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு ஏன் பயமும் குழப்பும்? நான் உன்னோடு இருக்கும் பொழுது
சரியான நேரத்தில், உனக்கு தகுந்த நேரத்தில் அனைத்தும் உனக்கு கைகூடும் என்ற நம்பிக்கை என்ன மட்டுமே போதும். அனைத்தையுமே உன் வாழ்வில் நான் மாற்றிக் காட்டுகிறேன். இனி உன் வாழ்வில் இனி வரப்போகும் ஒவ்வொரு நாளிலும் நீ கொடிகட்டி பறக்கப் போகிறாய். நானே கஷ்டப்படுகிறேன். மற்றவர்களுக்கு நான் எதற்காக தர வேண்டும்? எதற்காக கொடுக்க வேண்டும்? எப்படி தர முடியும்? இப்படி மற்றவர்களுக்கு செய்யும் உதவிகளை தவிர்த்துவிட்டு பேசுவதை முதலில் இன்றோடு நிறுத்திவிடு. இந்த சிறப்பான நல்ல நாளில்தான் உனக்கு தேவையானது உன்னிடம் வந்து சேரும் என்று ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான். ஏற்கனவே அனைத்துமே முடிவு செய்யப்பட்டபடிதான் எல்லாம் சுபமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதன்படியே இப்பொழுது உன் வாழ்வில் மிகப்பெரிய அற்புதமும் அதிசயமும் நடக்கப் போகிறது. உன்னுடைய கஷ்டகாலமெல்லாம் இன்று இரவோடு முடியப் போகிறது. அந்த நல்ல நிகழ்வு உன் வாழ்வில் நடந்தவுடன் உன்னுடைய கஷ்டகாலம், சோதனையான காலம், வேதனையான தருணங்கள் எல்லாம் உன்னை விட்டு சர்வ நிச்சயமாக விலகிவிடும். இதுநாள் வரை உன் வாழ்க்கையில் நீ அனுபவித்த சோதனைகள், பிரச்சனைகள் எல்லாம் செய்வதற்காகவே இந்த நாள் உன் வாழ்வில் வந்திருக்கிறது. இன்று இரவோடு உன்னுடைய கஷ்டத்திற்கெல்லாம் ஒரு முடிவு காலம் வந்துவிடும். சர்வ நிச்சயமாக நடந்தே விடும். எப்பொழுதுமே மற்றவர்கள் கூறுகிறார்கள் என்று உன்னுடைய கருத்தை மாற்ற நினைக்காதே. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு எது இதை செய்தால் அது நிச்சயமாக சரியாகத்தான் இருக்கும் என்று தோன்றுகிறதோ அதை அப்படியே செய்துவிடு. எதற்காகவும் மற்றவர்கள் என்ன சொல்லுவார்களோ, ஏது சொல்லுவார்களோ என்று உன்னுடைய செயலை மாற்ற நினைக்காதே. நீ செய்யும் செயலெல்லாம் உனக்கு உன் வாழ்க்கைக்கு தேவையானதாகவும் நன்மை விளைவிக்கும்படியாகவும் இருக்கும்படி பார்த்துக்கொள். மற்றவர்களின் பேச்சை எப்பொழுதும் கேட்க நினைக்காதே. மற்றவர்களின் பேச்சை நீ கேட்க நினைத்தால் அப்பொழுது உன் வாழ்க்கையை மற்றவர்களுக்காகத்தான் நீ வாழ வேண்டுமே தவிர உன் வாழ்க்கையை உனக்காக உன்னால் நிச்சயமாக வாழவே முடியாது. இந்த நாளை நீ உன் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத நாளாக அமையப் போகிறது. எப்பொழுதுமே உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை செய். அதைப்போல் இன்றும் உன் மனதிற்கு எது நிம்மதி, எது சந்தோஷம் என்று படுகிறதோ அதை மட்டும் செய்துவிடு. இனி இத்தனை நாட்களாக உன் வாழ்க்கையில் கடந்து வந்த அத்தனை கஷ்டங்களும் போராட்டங்களும் உன்னை விட்டு விலகும் நேரம் எல்லாம் கைகூடி வந்திருக்கிறது. இந்த நல்ல நேரத்தில் மற்றவர்கள் கூறுவதை மனதில் வைத்துக்கொண்டு அதை பற்றியே சிந்தனை செய்து கொண்டு உனக்கு வரும் சந்தோஷத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் நீயே போராடி கொள்ளாதே. மனதை போட்டு காயப்படுத்தி கொள்ளாதே. நீயும் காயப்படுத்தி உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு ஆளாக்காதே. உனக்கு தேவையான அனைத்தையும் நான் தான் உனக்கு செய்து கொண்டே இருக்கிறேனே. மற்றவர்களை நீ எதற்காக நம்புகிறாய்? உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் உன் மனதை வேதனைப்படுத்தவும் நீ நன்றாக வரக்கூடாது என்ற சிந்தனையோடும் தான் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களையே நம்பி அவர்களிடமே போய் உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளையும் கூடிக்கொண்டிருக்கிறாய். அப்படி செய்யாதே. முதலில் உன் வாழ்க்கையை பற்றி நினை. உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் யார் நல்லவர்கள், யார் உனக்கு தீங்கு விளைவிக்க எண்ணுகிறார்கள் என்பதை நன்றாக சிந்தனை செய்து நன்றாக கருத்தை ஆராய்ந்து பின் அவர்களோடு பழக்கத்தை ஏற்படுத்திக்கொள். அதுவே உன் வாழ்வைக்கு நல்லதாக இருக்கும். நான் உனக்காக அனைத்தையும் செய்து கொண்டிருக்கும் பொழுது மற்றவர்கள் கூறும் பேச்சையும் சொற்களையும் வார்த்தைகளையும் கேட்டு நீயே உன் மனதை காயப்படுத்தி கொள்ளலாமா? சற்று சிந்தித்துப்பார் என் பிள்ளையே. எல்லாமுமாக உன் சாயி தேவா நான் இருக்கும் பொழுது எதற்காக நீ வருத்தப்பட வேண்டும், வேதனைப்பட வேண்டும், கலங்க வேண்டும்? உனக்கு அடைக்கலமாக அனைத்திலும் நான் இருந்து உனக்கு தேவையான அனைத்தையும் நான் உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன். நீ தேவையில்லாமல் உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் நான் உனக்கு
திட்டம் போட்டு செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் எல்லாம் ஒரு நாள் மாறும். ஆனால் எதுவுமே ஒரே நாளில் மாறிவிடாது. இதை புரிந்து நடந்து கொள். வெற்றியை அடைய நீ தோல்வியின் பாதையில் செல்லத்தான் வேண்டும். தோல்வியின் பாதையில் பயணம் செய்தால்தான் நிச்சயமாக ஒரு நாள் வெற்றியை அடையலாம், அடைந்தே தீரலாம். வாழ்க்கை அடுத்த நொடியில் 1000 ஆச்சரியங்களை ஒளித்து வைத்திருக்கிறது. சிலவற்றை சந்தோஷங்களாக வைத்திருக்கிறது, சிலவற்றை சங்கடங்களாக வைத்திருக்கிறது. ஆனால் அனைத்தையும் நீ கடந்து சென்றால்தான் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக, வெற்றிகரமாக முன்னேற்ற முடியும். நீ வெற்றி என்னும் இலக்கை நிச்சயமாக அடையவும் முடியும்.